வணக்கம், இது அபிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு குறிப்பிட்ட ஸ்டாக் பற்றி இல்லாமல் நம்ம எப்படி ஒரு பங்கினுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். ஏற்கனவே இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஷீட்டும் எக்ஸ்ட் ஃப்ரீயாக கொடுத்துருந்தோம். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். நீங்கள் அந்த எக்ஸல் ஷீட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். முன்னாடி இந்த ஷீட்டில் நிறைய வேல்யூஸ் வெளியிலேருந்து எடுத்து நம்ம இன்புட் பண்ணி கொஞ்சம் மாற்ற வேண்டிய தேவை இருந்தது. இப்போ இருக்கிற எக்ஸல் ஷீட்டில் டேரெக்டாக ஸ்க்ரீனர் வெப்சைட்லேருந்து எல்லா வேலையும் அதுவாகவே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கேஷ் ஃப்ளோ, அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஷீட்டை தான் நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் எல்லா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஷீட் தான் நான் காமிச்சிட்டு இருந்தேன். அதுவுமே நம்ம இப்போ ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம். அந்த ஷீட்டு இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இனிமேல் நீங்கள் இதை பயன்படுத்தி இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதற்கு முன்னாடி அதை வச்சு எப்படி screener.in வெப்சைட்டில் அதை நம்ம என்ன பண்ணணும், அதை வச்சு எப்படி நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அந்த ப்ரொசீஜர் என்ன, ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் திங், screener.in வெப்சைட்டில் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாமல் உங்களால் இதை அப்லோட் பண்ண முடியாது. அக்கௌண்ட் ஃப்ரீ தான், ப்ரீமியம் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. சாதாரண அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணாலே போதும். பண்ணிவிட்டு screener.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, screener.in/excel அப்படின்னு அடிச்சிங்கன்னா அது எக்ஸல் அப்லோடுக்கு உங்களை கேட்கும். இப்போ இந்த சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, அந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய, இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது டெம்ப்ளேட் ஷீட்டு, எந்த ஒரு ஷீட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். மற்றபடி ஃபார்முலா எதையும் எடிட் பண்ணாமல் வெறும் அந்த கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறத மட்டும் எடிட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்னுடைய அந்த எக்ஸல் ஷீட் ஒன்று கொடுக்குறேன். அந்த ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஷீட்டு உங்கள் இங்கே வந்துடும். நான் திரும்ப அப்லோட் பண்ணேன்னா அது தேவையில்லாமல் ரீப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போதைக்கு அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், சிம்பிளாக சூஸ் ஃபைல் கொடுக்கணும். அந்த எக்ஸல் ஷீட் எங்கே நீங்கள் வச்சுருக்கீங்களோ உங்கள் ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ அதை சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிடணும். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. இப்போது அதை வச்சு எப்படி ஒரு குறிப்பிட்ட பங்குக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, screener.in வெப்சைட்டில் நீங்கள் என்ன கம்பெனிக்கு பார்க்கணும் அப்படின்னு வச்சோமோ, ரிலையன்ஸ் எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு தேடுறீங்க. இந்த டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது இல்லையா, முன்னாடி இந்த டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு இங்கே கீழே இருக்கிற இந்த டவுன்லோட் ஆப்ஷன், இந்த டவுன்லோட் ஆப்ஷன் உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் எக்ஸல் ஷீட் வைக்கலைன்னா ஜென்ரலாக டீட்டெயில்ஸ் மட்டும் வந்திருக்கும். இப்போ நம்ம டெம்ப்ளேட்டை அப்லோட் பண்ண பிறகு இந்த டவுன்லோட் அந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்கலி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் ஆகிடும். ஆன பிறகு அந்த ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். இப்போ இந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணோன்னா சம்மரி டேபுக்கு தான் ஃபஸ்ட்டு போகும். இப்போ நம்ம ஒவ்வொரு டேபாக என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப எல்லா டேபையும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக எல்லா டேபும் எல்லாருக்கும் பயன்படாது. இந்த டேப்பில் ஆட்டோமேட்டிக்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுங்கிறதுக்கு அந்த டைட்டில் அதுவே வந்துடும். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் அதுவே பிக் பண்ணிக்கும், கரண்ட் ப்ரைஸ் அதுவே பிக் பண்ணிக்கும், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கேல்குலேட் பண்ணிக்கும். இதில் நீங்கள் எதுவுமே தொட வேண்டிய தேவையில்லை. கிரஹாம் செக்லிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவுமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாக எஸ்ஸா நோவா அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா இது வேறு ஒரு கணக்குக்காக வச்சுருந்தது. பட் அது இப்போ அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை. ஏன்னா ஜென்ரலாக எத்தனை க்ரைட்டீரியா சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிறதுக்காக. மற்றபடி நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருந்த இந்த சைஸ் ஆஃப் த கம்பெனி, அதனுடைய சேல்ஸ் என்ன, அதனுடைய க்ரைட்டீரியா, எல்லா க்ரைட்டீரியாவுமே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரைட்டீரியா செலக்ட் ஆகிருக்கா இல்லையா எல்லாத்தையுமே அதுவாகவே சொல்லிடும். ஸ்ட்ராங் ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, எர்னிங் ஸ்டெபிலிட்டி, டிவிடெண்ட் ரெக்கார்டு எப்படி இருக்குது எல்லாத்தையுமே ஸ்க்ரீனரில் உள்ள டேட்டாலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே புல் பண்ணி உங்களுக்கு டேட்டா ஃபுல்லாமே அதுவாகவே கொடுத்துரும். ஸோ இந்த செக்ஸ் எல்லாமே நீங்கள் எதுவுமே மேனுவலாக டச் பண்ண வேண்டிய தேவையில்லை, எல்லாமே அதுவே சொல்லிடும். அதற்கு அடுத்தது நாம் பயன்படுத்தக்கூடிய ஆவரேஜ், அந்த இபிவி மெத்தட் இல்லையா, என்டர்பிரைஸ் வேல்யூ மெத்தட், அந்த மெத்தடுக்கும் இந்த ஷீட்லேயும் எதையுமே நீங்கள் தொட வேண்டிய தேவையில்லை. இது இப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கடந்த 5 ஆண்டுகளுக்கு உண்டான ப்ராஃபிட் என்ன அப்படிங்கிறத ஆட்டோமேட்டிக்காகவே அதுவாகவே எடுத்துக்கிட்டு, ஆவரேஜ் ப்ராஃபிட் 5 இயர்ஸ் என்ன அப்படிங்கிறத அதுவாகவே கால்குலேட் பண்ணி, அதர் இன்கம் அதில் எவ்வளோ வருதுங்கிறதையும் அதுவே காண்பிக்கும். இது எல்லாமே அதுவே காமிச்சிடும். அதனுடைய வேல்யூ இப்போ ஒர்த் என்ன அப்படிங்கிறதையும் அது காமிச்சிடும். ஒருவேளை நீங்கள் இப்போது இந்த ஆல் லைபிலிட்டிஸ், டெப்ட் அலோன் 2 டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா. ஃபஸ்ட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூ அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிச்சதுலேருந்து நம்மளுடைய அந்த எல்லா லைபிலிட்டிஸையும் கழிச்சோம்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன, இப்போது இதில் எல்லா வேல்யூஸும் கண்டுபிடிச்ச பிறகு டெப்ட்டை மட்டும் கழிச்சோம்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது.
இப்போ இதில் நீங்கள் என்ன மாற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்றி பார்க்கலாம். இந்த டெப்ட் இருக்கு இல்லையா, இந்த F10 அப்படிங்கிற வேல்யூ தான் டெப்ட்டு. அந்த டெப்டையும் வந்துட்டு நான் இல்லாமல் இருக்கிற இன்ட்ரின்சிக் வேல்யூ எல்லாத்தையுமே, ஏன்னா டெப்ட்டை அவங்களாவே கேல்குலேட் பண்ணிப்பாங்க, அது இல்லாமல் அதனுடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன கேல்குலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டெப்ட்டுங்கிற காலத்தை, அந்த டெப்ட்டுங்கிற அந்த ரோ வந்துட்டு நம்ம இப்போ அந்த -F10 இருந்தது இல்லையா, இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் திரும்ப இருங்க. இப்போ உங்களுக்கு வந்து இங்கே -F10 இருந்தது, அந்த டெப்ட்டை கழிச்சிடணும். அப்படி இல்லாமல் அதையும் தூக்கிட்டிங்கன்னா அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறத அது காமிக்கும். மற்றபடி இது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செஞ்சு பார்க்கலாமே தவிர வேறு எதுவுமே இந்த ஷீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய தேவையில்லை. இப்போ அடுத்ததாக பஃபட் ஷீட். இப்போ இந்த பஃபட் ஷீட்டில் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நம்ம மாற்றணும். ஆவரேஜ் கேபெக்ஸ் ஃபார் 5 இயர்ஸ் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். அது என்ன பண்ணணும் அப்படின்னா, திரும்ப ஸ்க்ரீனர் வெப்சைட் போகிறோம். ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ், கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் மற்ற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு அதில் காமிச்சிருக்கும், ஃபைனான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. அதில் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டிங்கிறத நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா ஃபிக்ஸ்டு அசட்ஸ் பர்ச்சேஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் கடைசி 5 ஆண்டுகள், நமக்கு கடைசி 5 ஆண்டுகள்னால் 2017, 18, 19, 20, 21, 22 இது 5ஐயும் நம்ம காப்பி பண்ணி அங்கே போடணும். இப்போ 2017 78,109 அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஷீட்டுக்கு போய்க்கணும். ஃபஸ்ட்டு ஷீட்டில் 2017 78,109 அப்படின்னு நம்ம மாடிஃபை பண்ணிக்கணும். அடுத்ததாக 2018க்கு நீங்கள் மாற்றணும். 2018க்கு 73,953 இல்லையா, இது எல்லாத்தையுமே நீங்கள் மைனஸ் வேல்யூவில் தான் அங்கேயும் போடணும். ஓகேவா, 73,953 இங்கே நான் மாத்திரம் 73,953. இந்த நெகட்டிவ் சிம்பிளை எடுத்துட வேண்டாம், நெகட்டிவ் சிம்பிள் கண்டிப்பாக இருக்கணும். இது மாதிரி 18, 19, 20, 21, 22 எல்லாத்துக்குமே மாற்றணும். இப்போ அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகள் 19, 20, 21, 22க்கும் நான் அந்த ஷீட்லேருந்து அந்த எக்ஸல் screener.in வெப்சைட்லேருந்து பார்த்து அதற்குண்டான வேல்யூஸை மாற்றிட்டேன். மாற்றின பிறகு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆவரேஜ் கேபெக்ஸ் மாறிக்கும். ஸோ நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். ஆவரேஜ் கேபெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேபெக்ஸ் வேல்யூவை கடந்த 5 ஆண்டுகள் 17லேருந்து 22, இப்போது ஒருவேளை 23 போய்ட்டோம், ஆனுவல் ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா 18லேருந்து 23, கடைசி 5 ஆண்டுகளுக்கு இந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மாற்றினால் போதும். 17, 18, 19, 20, 21, 22 6 ஆண்டுகளுக்கு கேட்குது, சாரி. ஸோ 6 ஆண்டுகளுக்கு என்ன வேல்யூங்கிறத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு மாற்றினீங்கன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அது ஆவரேஜ் கேபெக்ஸ் கண்டுபிடிச்சிடும். இதற்கப்புறம் எந்த வேலையுமே நம்ம செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ கண்டுபிடிச்சி சொல்லிடும். இப்போ இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்துட்டு இந்த ப்ராஃபிட் க்ரோத் 15% அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்குது. ஒருவேளை இந்த ப்ராஃபிட் க்ரோத் 15 வராது, நான் அதை மாற்றி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், 2017லேருந்து 2022 எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறது தான் இது சொல்லுது. ஒருவேளை 2021 வச்சு நான் கால்குலேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த N4 அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் வந்துட்டு அந்த 2022 குறிக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா N காலம் தான் 2022, அதை நீங்கள் எம்னு மாற்றிட்டு இங்கே வந்து 5 வருஷத்தால் டிவைட் பண்ணியிருப்போம், இதை நம்ம 4 வருஷமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றிங்கன்னா கடந்த 4 ஆண்டுகள் 2021 முடிஞ்ச 4 ஆண்டுகள் இப்போ நீங்கள் இந்த ஃபார்முலாவை எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கலாம். ஒருவேளை இந்த ஃபார்முலாவையே ஃபுல்லாக தூக்கிட்டு நான் வந்து வெறும் 7% தான் வளரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே பர்சன்டேஜை 100ஆல் டிவைட் பண்ணி தான் நீங்கள் இங்கே போடணும். 0.07 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஸோ இப்போது அது ஒருவேளை 7%, இது வரைக்கும் 15% வளர்ந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத அது கால்குலேட் பண்ணியிருந்தது. 7%னா 887 தான் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி காண்பிக்குது. இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் வந்துட்டு நீங்கள் என்ன வேணுமோ அதுபடி நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். இப்போ இந்த 7%க்கு பதிலாக நீங்கள் 15% இருந்தது, இதை வந்து நீங்கள் இன்னும் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, வேறு ஏதாவது 20% இன்னும் கூடுதலாக வளரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு பாயிண்ட் இப்போ வந்துட்டு இது 20% வளரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ஸோ 20% மாற்றிங்கன்னா 2,000 ரூபாய் மதிப்பு. இந்த வகையில் இது எல்லாத்தையுமே நீங்களாகவே மாற்றி பார்த்துக்கலாம், இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஷீட்டில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய ஒரே ஒரு சேஞ்சு கேபெக்ஸை மட்டும் கால்குலேட் பண்ண வேண்டியது. அதை தவிர இதில் சில ஷீட்ஸ் இருக்குது. இந்த அனாலிசிஸுங்கிற ஷீட்டை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கம்பெனியுடைய டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ என்ன, அதனுடைய கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக பார்த்துக்கிறதுக்கான ஷீட்ஸ். இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக போடணும் அப்படின்னா சொல்லுங்கள், தனியாக போடலாம். மற்றபடி இந்த ஷீட் எதையுமே நீங்கள் தொற்ற வேண்டாம். ப்ராஃபிட்டு, குவார்ட்டர்ஸ், பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே அந்த screener.in வெப்சைட்லேருந்து வந்த ஷீட். இதுலேருந்து தான் டேட்டாவை நம்மளுடைய ஷீட் வந்து எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதனால் வேறு எந்த ஷீட்டையுமே நீங்கள் டச் பண்ணாதீங்க. டச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த பஃபட் மெத்தடில் இந்த கேபெக்ஸை மட்டும் மாற்றி பாருங்கள். இந்த 3 ஷீட் தான் நம்ம உருவாக்கினது, சம்மரி, கிரஹாம் ஷீட்டு, இபிவி மெத்தட் ஷீட்டு, பஃபட் மெத்தட்.
அப்புறம் அனாலிசிஸ் ஷீட். இதிலெல்லாம் வேணால் நீங்கள் மாற்றி பார்க்கலாம். பட் மாற்றிட்டு திரும்ப இதே ஷீட்டை அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா எதையும் மாற்றிடாமல் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளான விஷயம். ஃப்ரீனர் வெப்சைட்டுக்கு போங்க, டவுன்லோட் பண்ணுங்கள். வெறும் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் மாற்றுங்க. இன்ட்ரின்சிக் வேல்யூ பாருங்கள், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஷீட்டில் எவ்வளோ எளிதாக பண்ண முடியும் அப்படிங்கிற இந்த ஷீட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீயாக இருக்குது, வேணுங்கிற யூஸ் பண்ணிங்க. பட் இது நம்மளுடைய ஒரு மெத்தட் ஆஃப் கேல்குலேஷன் மட்டும்தான். இதை வச்சு மட்டும் வாங்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் வந்து செபி அப்ரூவ்டு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரோ ரிசர்ச் அனலிஸ்ட்டோ இல்லை. வாங்குறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு உங்கள் அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்கள் சொந்த முடிவில் வாங்குறதா இல்லையான்னு முடிவு பண்ணுங்கள். எங்களுடைய காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ண நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.